ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பாக்கியராஜ் இவங்கெல்லாம் பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. பொண்ணு வந்து உனக்கு பிடிச்சிருக்கா பாருடா கார்த்தி அப்படின்றாங்க. கார்த்தியுமே பார்க்குறாங்க. ஆங்க்கா அப்படின்றாங்க. பொண்ணு கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் பேசி முடிச்சுட்டு எங்களுக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. சரின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும் அப்போ வந்து தங்கராஜுக்கு ஒருத்தர் கால் பண்ணி வீடியோ கால் மூலியமா பாக்கியராஜை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஓ இவன் அங்கே போயிருக்கானா அப்படின்றாங்க. கண்டிப்பாக அநேகமாக இவன் உண்மையை சொல்லிட்டெல்லாம் போயிருக்க மாட்டான். பொண்டாட்டியோட ஜோடியை போயிருக்கானா கண்டிப்பா மாமா கிட்டேயுமே போய் சொல்லிட்டு தான் போயிருப்பான் போல அப்படின்ற மாதிரி தங்கராஜ் பிளான் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு அத்தை கண்டிப்பா கார்த்திக்கு இந்த பொண்ணுக்கு ஜோடி நல்லா இருக்கு, கண்டிப்பா செட் ஆயிடத்தான்றாங்க. எப்படியே மாப்பிள்ள நீங்களும் மலர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க. எங்க சம்மந்தி அனுப்பாது போயிடுவாங்களோன்னு நினைச்சுன்றாங்க. அம்மா அனுப்பாதுதான் இருந்திருப்பாங்க, எப்படியே நாங்க தான் போய் சொல்லி வந்திருக்கோன்றாங்க. அக்கா இதுக்கு கூட நீங்க போய் சொல்லி வர வேண்டியதா இருக்குல்லன்றாங்க. கார்த்தி எங்களுடைய சுச்சுவேஷன் எங்களுடைய நிலைமை என்னன்றது உனக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன்றாங்க. அப்படி இருக்கும் போது எங்களை என்னதான் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டே கார்த்தி ஏதோ ஒன்று வந்தாங்களா அது சந்தோஷம்ன்றாங்க. சந்தோஷம்தான்றாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து டே கார்த்தி இங்க பாரு கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி நான் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன்றாங்க. சரிங்க மாமான்றாங்க. யாரு நீங்களா அப்படின்னு மலர் பாக்குறாங்க. ஏன் இங்க பாரு கார்த்தி உன் அக்கா சொல்றதெல்லாம் நீ கேட்காத சரியா? என்னோட வீட்டுல யார் என்ன சொன்னாலும் சரி முன்னாடி பண்ண வேண்டியது நான் தான்டா, மாமாவுடைய கடமை நான் செஞ்சாகணுமா இல்லையான்றாங்க. அதனால என்னுடைய கடமை என்னவோ நான் அதை செய்வேன். அதனால நீ எதையும் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணாதன்றாங்க. உனக்கு ஏத்த ஒரு பொண்ணு நான் அதை கண்டிப்பா வந்து இது நல்லபடியா பண்ணி முடிப்பேன்றாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அவங்களுடைய அம்மாவையும் வீட்டுல விட்டு மலரையும் உங்களுக்கு போறாங்க. ஏங்க நீங்க சொன்னதெல்லாம் நிஜம்தானான்றாங்க. ஏன் மலரே என் மேல் நம்பிக்கை இல்லையான்றாங்க. இல்ல அப்பா அம்மா பேச்சு கேட்டு மாறினாலே மாறிடுவீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.